2 பேரும் சிங்கப்பூர் மைனர் மோகனாவ இம்ப்ரெஸ் பண்ண வைக்க ஒரு பிளான் வந்து போடுவாங்க. ஆக்சுவலா அந்த பிளான சொல்றதே மோகனாவோட அம்மா தான். இது மோகனாவுக்கு தெரியாம அவங்க வீட்டு வாசல்ல நடக்கும். என்னது அது? பைத்தி நாகப்பட்டினத்துல புயல் வரப்போதா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க பிளான் பண்றது. பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மிட் ஷாட்ல இருந்து ஃபுல் ஷாட்டா மாறும். இது எதுக்காகன்னா, புதுசா ஒரு கேரக்டர் வந்து, "அம்மா, மோகனா அம்மா வந்துற போறாங்க" அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அலார்ட் பண்றதுக்காக. அம்மா மோகன் அம்மா வந்துட போறாங்க. சரி சரி இந்த சீன்ல இவங்க அலாட் பண்ண வரதுக்கு முன்னாடி ஃபுல் ஷாட்ல இருக்கும்போதே நாகேஷ் பேசிட்டே இருப்பாரு. ஐயோ, நீயும் உன் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கல்ல இவர் பேசுறது, இது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. ஷாட் மாறும்போது அலாட் பண்ற அந்த கேரக்டர் வரும். அப்போ அவங்கள பார்த்துட்டு நாகேஷ் வணக்கம் சொல்லிட்டு போகணும். அவ்வளோதான் ஷாட். அப்போ எதுக்காக அவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஷாட்டை ஏபி நாகராஜன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, நாகேஷ் நீங்கள் வரீங்க, வந்துட்டு அந்த அவங்க வரும்போது அப்படியே அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிருங்க. எதுவுமே பேசாதீங்க. ஏற்கனவே இங்கே நிறைய நீங்கள் பேசினதெல்லாம் இருக்குது. அதை நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நாகேஷ் கேட்டுட்டு யோசிச்சுட்டு, ஓகே சார், அப்போ அந்த கேரக்டர் அவங்க வந்து நடந்து வராங்கல்ல, அந்த கேப் டைம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி அந்த கேரக்டர் வீட்டுக்கு உள்ளேருந்து வாசலுக்கு நடந்து வராங்கல்ல, அந்த ஒரு டைம், அந்த டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேக் எடுக்கும்போது அந்த கேரக்டர் நடந்து வரக்கூடிய அந்த கேப் இருக்குது பாருங்க, இந்த கேப்லேயே இவர் டைமிங்கில் ஏதோ ஒன்று பேசி விட்டுருக்காரு. ஐயோ, நீயும் உன் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. அது சரி, இது எப்படி நாகேஷ் யோசிச்சாரு, எப்படி டைமிங்கில் அடிச்சாருன்னே வந்து தெரியல. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இதை இவங்க படத்தில் கட் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து வச்சுட்டாங்க. ஐயோ, அவரே ஊத்தி அவரே குடிக்கிறாரு. பால் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டாரு பாவி. யோசிச்சு பாருங்க, இந்த படத்தில் டைரக்டருக்கே டைரக்டராக மாறிட்டாரு நாகேஷ்.